அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்று 2025ஆம் ஆண்டின் முதல் நாள். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டில் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய பணம் வரும் வழிகளை அதிகம் பண்ணிக்கிறதுக்காக ஒரு சில செயல்கள் நம்ம செஞ்சோம்னா நம்மளுக்கு தேவையான அளவு ஒரு மன மகிழ்ச்சி தரக்கூடிய சில விஷயங்கள் நமக்கு நடக்கும். இதை நான் அனுபவபூர்வமாக ஒரு 6-7 வருடங்களுக்கு முன்னால் அதை நான் செஞ்சு அதனால் பயனடைஞ்சிருக்கிறேன். ஆக்சுவலாக இந்த மாதிரியான பதிவுகள் நான் முடிஞ்ச வரைக்கும் போடக்கூடாதுன்னு நினச்சேன். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இப்போ வாழ்கிற வாழ்க்கையில் நம்ம மீண்டும் மீண்டும் அதுக்குள்ளேயே தான் சிக்கிக்கிட்டு இருப்போம். இதில் இருந்து நம்ம வெளியில் ஒரு நம்மளுடைய பிறப்பின் உண்மை நிலையை அறியணும், நம்ம ஆத்மாவின் நிலையை அறியணும், எப்பொழுதும் மனமகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்ற பற்றின காணொளிகள் தான் அதிகமாக நான் போடணும்னு நினச்சேன். ஆனால் என்னென்னா, இந்த புது வருடத்தை முன்னிட்டு இப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவங்களோட அன்றாட வாழ்க்கையில் நிறைய துன்பங்களை நிறைய அனுபவிக்கிறாங்க. அதற்கு அவர்களுக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது அவர்களிடம் இருக்கக்கூடிய பணம், அல்லது அவர்களிடம் வேலை இல்லையோ, அல்லது குறைவான ஊதியத்தில் வேலை பார்க்கிறார்கள். இந்த மாதிரியான சில காரணங்கள்னால அவங்களால சந்தோஷமாக இருக்க முடியலைன்னு சொல்லி அவங்க ஒரு ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு மன ஆறுதல் தரக்கூடிய விஷயமாக ஒரு 2 விஷயங்கள் மட்டும் நான் சொல்கிறேன். முதல் விஷயம், நம்ம வீட்டில் உங்களுக்கு தெய்வ நம்பிக்கை இருந்தாலும் சரி இல்லாட்டினாலும் சரி, நல்லெண்ணெயிலையோ அல்லது நெய்லையோ தினமும் இரவு ஒரு சாயந்தரம் 6 மணிக்கு மேலே ஒரு சுத்தமான நல்லெண்ணெய், அதாவது செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய் இப்போ நிறைய கடைகளில் கிடைக்கிது. நம்ம நாட்டு மருந்து கடைகள்லையோ இல்லை நேச்சுரல் திங்ஸ் விற்கிற கடைகளையோ இந்த மாதிரி இப்போ செக்கு எண்ணெய்னே நிறையா விற்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கடைகளில் வாங்கி சுத்தமான எண்ணெய்னு கேட்டு வாங்கினீங்கன்னா அவங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த எண்ணெய் வாங்கி விளக்கு போடுங்க, நெய்யிலையோ அல்லது நல்லெண்ணெயிலையோ. இப்படி போடும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அமைதியான ஒரு தூக்கம் ஏற்படுது, மனம் அமைதியாகுது முதல்ல. அப்புறம் ஒரு மைண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மனம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது நம்மளுடைய உள்ளத்துக்கு நமக்கு மிகவும் அவசியம். அது இருந்தால் மட்டும்தான் நம்மளால் தொடர்ந்து பல வேலைகளையும் பல சிக்கலான சூழ்நிலைகளையும் எளிதாக சமாளித்து நம்மளால் வெளியில் வர முடியும். அதுக்காக இந்த ஒரு ஊக்கம் நமக்கு தேவைப்படுது. இதை கண்டிப்பாக செய்யுங்க. இது நான் அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த நிகழ்வுக்கு கொஞ்சம் நான் என்னுடைய அனுபவத்தையே சொல்கிறேன். இந்த அனுபவம் எப்படி எனக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா, நான் அன்று ஞாயிற்றுக்கிழமைன்னு நினைக்கிறேன். அந்த அன்னைக்கு நான் வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா ஒரு வயதான அம்மாவும் அவங்க பையன் நினைக்கிறேன், அவங்க 2 பேரும் பைக்கில் வந்துட்டு இருந்தாங்க. எதிர்பாராத விதமாக அந்த அம்மாவோட சேலை பைக்கில் பின்னாடி வீட்டில் சுற்றிருச்சு. சுற்றினோடனே அந்த அம்மா தடுமாறிட்டாங்க. அந்த பையன் அம்மா விழுக போகிறாங்கன்னு சொல்லி பதறி வண்டியை நிப்பாட்டினா அந்த சேலையை எடுக்கவே முடியல. அந்த அம்மா பார்த்திங்கன்னா அப்படி ஒரு மாதிரி கழுத்தையோ இல்லை இந்த நெஞ்சு பகுதி அப்படி இறுக்கிருச்சு ரொம்ப. அப்போது உடனே நான் என்ன பண்ணேன், தடாபுடான்னு போய் நம்ம சிசர் இருக்கு இல்லைங்களா, கத்திரிக்கோள் வச்சு அந்த சேலையை அந்த மேலே கட் பண்ணி அவங்கள ஃப்ரீயாக உட்கார வச்சு அவங்க தண்ணி எடுத்து கொடுத்துட்டு, அந்த நேரத்தில் எதிர்பாராத விதமாக வீட்டில் ஒரு புது சேலை ஒன்று இருந்தது, கட்டாமல் வச்சுருந்த சேலை. அந்த சேலையை எடுத்து கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு
சேலையை கட்டிட்டு நீங்கள் போங்கம்மா அப்படின்னு சொல்லி அப்புறம் அனுப்பிச்சி விட்டோம். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் 2 மாதத்துலேயும் எதிர்பாராத விதமாக எனக்கு ஒரு அதிகமான சம்பளத்தில் ஒரு நல்ல ஒரு கம்பெனியில் உயர் பதவியில் எனக்கு வேலை கிடைச்சது. அப்போ வந்து இதுதான் காரணமாக இருக்குமோ அப்படின்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் என்னுடைய தாயார் இறந்ததுக்கப்புறம் தாயார் நினைவாக ஒவ்வொரு வருடமும் நான் எந்த அலுவலகத்தில் வேலை செய்கிறேனோ அந்த அலுவலகத்தில் அந்த ஹவுஸ் கீப்பிங்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, கூட்டுறவங்க, அப்புறம் வந்து மெஸ்ஸில் இருக்கும் கொஞ்சம் கீழ்த்தட்டு மக்களாக இருப்பாங்க, அதாவது வறுமையில் இருக்கக்கூடிய மக்கள் இருப்பாங்க இல்லையா, அதில் வந்து ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. ஒவ்வொரு தீபாவளி டயத்துலேயும் நான் வந்து அவங்களுக்கு ஒரு 4-5 சாரீ எடுத்து கொடுப்பேன். என்னோடய தாயார் நினைவாக அதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பேன். இது தொடர்ந்து நான் கொடுக்கும்போது ஒவ்வொரு வருடமும் எனக்கு வரக்கூடிய வருவாயின் அளவு பல மடங்கு அதிகமாகிட்டே போச்சு. இது ரொம்ப அனுபவபூர்வமாக நான் உணர்ந்த விஷயம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு நல்ல நாள் இப்போ வரக்கூடிய பொங்கலாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய பிறந்த நாளாக இருக்கலாம், அல்லது தீபாவளி, இல்லை ஏதோ ஒரு, இல்லை உங்களுடைய பெற்றோர்கள் அல்லது உங்களுடைய முன்னோர்கள் ஏதாவது அவங்களோட பிறந்த நாள் அல்லது இறந்த நாள் ஏதோ ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த அன்னைக்கு வந்து பணத்தால் கஷ்டப்படக்கூடிய அவங்களுக்கு ஒரு சேரீயோ அல்லது வந்து ஒரு வேஷ்டி ஷர்ட்டையோ ஏதோ ஒன்று எடுத்து கொடுங்க. ஒரு 2-3 அந்த மாதிரி 2 பேர்த்துக்கோ 3 பேர்த்துக்கோ எடுத்து கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மந்த்ஸ்லேயே உங்களுடைய வருவாயின் அளவும் உங்களுடைய வேலையின் பதவி உயரும் கண்டிப்பாக கிடைச்சே தீரும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வு ஏற்படும். கண்டிப்பாக இது நடந்தே தீரும். இதை வந்து நான் தொடர்ந்து ஒரு 4-5 முறையாக நான் செஞ்சு பார்த்துட்டேன். 4-5 முறையும் எனக்கு தொடர்ந்து அந்த மாதிரியான அதிசயத்தக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு விளைவுகள் எனக்கு ஏற்பட்டது. ஸோ அதை கண்டிப்பாக செய்யுங்க. இது செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும். வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான பணம் எந்த அளவுக்கு தேவைன்னு நீங்கள் மனசார நினைக்கிறீங்களோ அந்த பணத்திற்கு உரிய வேலை உங்களை தேடி வரும். நீங்கள் லேசாக முயற்சி பண்ணிங்கன்னா போதும், உங்களை தேடி வந்துடும். அதுக்காக நீங்கள் ரொம்ப சிரமப்பட வேண்டியிருக்காது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் அனுபவங்கள் வந்தது அப்படின்னா தயவுசெய்து கமெண்ட்டில் உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்குங்க. ஸோ இதை பார்க்குற மற்றவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்களும் அதை செஞ்சு பார்ப்பாங்க. அதனால் நான் நிறைய ஏழை மக்களும் அவங்களும் புது துணி போட்டுட்டு அவங்களும் கொஞ்சம் மன மகிழ்ச்சியாக இருப்பாங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம்.